ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி வீட்டிலேயே கேஎஃப்சி சிக்கன் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். சூப்பரான அருமையான ஒரு ரெசிபி. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் விங்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை 2 பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இது ஒரு ½ kg மேலே இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் ஒரு 2-3 கப்பு தண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பச்சை மிளகாய், ஜிஞ்சர், கார்லிக், அவ்வளோதாங்க. இது 3 போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இதை அந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 சிட்டிகை கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாத்தையுமே நம்ம அதில் போட்டுக்கலாம். ஸோ சிக்கன் முழுவதும் தண்ணியில் மூடுகிற அளவுக்கு இருக்கணும். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் வேறு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு ஒரு 200 கிராம்ஸ் ஆல் பர்பஸ் ஃப்ளோர், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஒரு 150 கிராம் எடுத்துக்கலாம். அப்புறம் பேக்கிங் சோடா 1 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள், கரம் மசாலா கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு பாதி அளவு நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதில் ஆஃப் எடுத்துக்கலாம். அதை அப்படி நம்ம ஓரமாக வச்சுருவோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா ரிமைனிங் இருக்கிறதுல நம்ம ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நிறைய விட வேண்டாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது பாருங்கள், லாஸ்ட்டாக எந்த பக்குவத்துக்கு வரும், இந்த மாதிரி பக்குவத்துக்கு கொண்டு வந்துடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஊறிட்டு இருக்கிற சிக்கன், அண்ட் தென் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பேட்டர், அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிற அந்த ரிமைனிங் மாவு, இது எல்லாமே ரெடியாக இருக்குது. எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ இப்போ அந்த சிக்கன் பீசஸ் தான் எடுத்து அதில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரிமைனிங் மாவு இருக்கு இல்லையா, அதில் போட்டு மறுபடியும் பிரட்டிக்கலாம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே ஒரு 5-6 பீஸ், அதாவது எண்ணெயில் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த பாத்திரத்தில் அந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டலாம். ஸோ கடாயில் எத்தனை சிக்கன் போட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இப்போவே இருக்குன்ட்டு. ஸோ இதில் ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே வேகட்டும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கேஎஃப்சி சிக்கன் வந்திருக்குன்ட்டு. நம்ம கடையில் வாங்கி நம்ம சாப்பிடுவோம். ஸோ வீட்டிலையே இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு ஒரு லென்த்தியான ப்ராசஸ் மாதிரி தெரியும். ஆனால் செஞ்சு சாப்பிட்டா தான் உங்களுக்கு அதோட டேஸ்ட்டு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியிலே வாங்க மாட்டீங்க. ஸோ கேஎஃப்சி சிக்கனை டேஸ்ட் பண்ண நேரம் வந்தாச்சு. ஸோ இது கூட நான் அந்த குப்பூஸ், இந்த அரபிக் பிரெட் அப்படின்னு எடுத்திருக்கேன். ப்ளஸ் பொட்டேட்டோ ஃப்ரைஸ், அது கூட மயோனிஸ். ஸோ இது 3 தான் சூப்பரான காம்பினேஷன் இந்த கேஎஃப்சி சிக்கனுக்கு. சிக்கன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு, ஜூஸியாகவும் இருக்குது, சாப்பிட்ற டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ இப்போ சாப்பிட்றது எப்படி சாப்பிட்றதுனா அந்த குப்பூஸோட சிக்கன் ப்ளஸ் அந்த பொட்டேட்டோ ஃப்ரைஸு, அது கூட மயோனைஸ், இது 3 வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், சான்ஸே இல்லைங்க. செம்ம டேஸ்ட்டு. கட்டாயம் இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு செய்யுங்க. சூப்பராக இருக்கும். நன்றி மக்களே.